Okay students, this is the last part of this Excel video series. So here I have taken one data of our students, what we have submitted for the AICTE recently. So to know to show the dimensionality of the Excel, I have taken this Excel sheet. So if you look at here, it is having some P number of columns. And if you are looking at the rows, it goes on down and on because 8 semesters, so 287. So the total number of rows is 287. The number of columns, it is up to P. So it is a very big data sheet. Of course, more than this, bigger data sheets are available. So I have taken a very sample of it. So last year, what are all the semesters our students have studied? So those data has been entered here. Right. Some of the features related to data I will explain with this video. I will make it as a short and sweet. Maybe around 15 minutes I will take, and I will explain the basics. Right. Okay. Suppose I feel some of the data is not needed for me right now. What is the analysis I am going to do? For that analysis, it is not needed. So time being, அந்த டேட்டா இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படி ஹைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சி டேட்டா எனக்கு தேவையில்லை, அதாவது செமஸ்டர் ஐடி தேவையில்லை, செமஸ்டர் நேமும் செமஸ்டர் ஐடியும் மோரலஸ் சேமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா I can hide this. ஸோ இங்கே ஹைட்னு அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, இதை ஹைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஹைட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். நான் மேக்ஸிமைஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி இந்த சிங்கிறது ஹைடாக இருக்குது, அது அங்கனக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு டெப்த்தாக காமிக்கும். அதே மாதிரி இங்கே நான் வந்து அரை மார்க் வைக்கும் போகும்போது அரை மார்க் வந்து ப்ளஸ் சிம்பிள் தான், பட் இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே இது இங்கே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஷோயிங் 2 lines. ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தெர் ஆர் 2 lines ஆர் தேர். ஸோ அப்படின்னா என்ன மீனிங்னா ஒரு டேட்டா உள்ள ஹைடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே நான் ஹைட் பண்ணிக்கலாம், எது இதெல்லாம் வேணுமோ அதை பொறுத்த ஹைட் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஹைடிங் திஸ் ஸ்கூல் ஐடி. ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரிஜிஸ்டர் நம்பர், அவனோட செமஸ்டர், எந்த இயருக்கு ஒரு இயர் ஐடி கொடுத்துருக்காங்க. ஐ கேன் ஹைட் திஸ் இயர் ஐடி ஆல்சோ. ஸோ அகடமிக் இயர் என்ன divisional ID, branch ID I can keep, division I can hide on it. Then so the branch, specialization, department ID, so branch ID department ID ஒன்று தான். ஸோ இதெல்லாமே நான் வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம் டு மேக் மை அனாலிசிஸ் ஈஸியர். ஸோ அந்த மாதிரி நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஷீட் வந்து வித்தின் தி விண்டோ வந்துருச்சு. ஏர்லியராக விண்டோ விட்டு வெளியில் போயிருந்தது, இப்போ விண்டோக்குள்ளே வந்துருச்சு. இப்போ இதை மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ நான் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். பேசிக்கலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில அனாலிசிஸ் பண்ணுவோம் டேட்டாவில். இப்போ எனக்கு செமஸ்டர் 1 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டு மட்டும் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே என்ன இருக்குன்னா, செமஸ்டர் 1, 2லேருந்து ஆரம்பித்து செமஸ்டர் 8 வரைக்கும் இருக்கும். 287 போனீங்க அப்படின்னா செமஸ்டர் 8 வரைக்கும் இருக்கும். இப்போ எனக்கு செமஸ்டர் 1ல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டேட்டாவில் போயிட்டு ஐ கேன் கோ ஃபார் ஃபில்டர். இப்போ இந்த ஃபில்டர் நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் சின்ஸ் ஐ ஹவ் நாட் டேக்கன் ப்ராப்பர்லி இட் இஸ் நாட் ஷோயிங் இட். ஓகே, ஸோ ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஃபில்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், ஒரு ஹெட்டருக்கும் ஒரு காலம் ஹெட்டரில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ட்ராப் டவுன் பாக்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த ட்ராப் டவுன் பாக்ஸை ஜென்ரேட் பண்ணேன்னா அந்த டேட்டா எல்லாமே காமிக்கும். ஓகே, ஸோ சிமிலர் வே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செமஸ்டர் நேமில் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த கீழே இருக்கிற எல்லா செமஸ்டரையும் காமிக்கும், என்னென்ன என்ட்ரி இருக்கோ அதை பொறுத்தையும் காமிக்கும். இங்கே மேலே பாருங்கள், இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் ஐ எம் ஃபர்தர் மேக்னிஃபையிங் இட். ஷார்ட் A to Z, short Z to A, short by color, or we have this type of options. இப்போ நான் இதில் ஷார்ட் A to Z அப்படின்னு மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன ஆயிருது, எனக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபுல்லாக வரிசையாக வந்துடுது.
அப்புறம் செகண்ட் செமஸ்டர் ஃபுல்லாக வருது, ரைட், தேர்ட் செமஸ்டர் ஃபுல்லாக வருது. இப்போ இதை நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா ஆக்சுவல் டேட்டா வில் பி மாடிஃபைடு. இதை நான் சேவ் பண்ணலை அப்படின்னா ஆக்சுவல் டேட்டா வில் நாட் பி மாடிஃபைட். இதுலேருந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும்னா ஐ கேன் டேக் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து டேட்டா ஷார்ட்டிங்காக. இப்போ எனக்கு என்ன இருக்குது, ஷார்ட்டட் பை செமஸ்டர், ஆல் த டேட்டாஸ் ஆர் அவைலபிள். ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து 8th செமஸ்டர் வரைக்கும் ஆல் த டேட்டாஸ் ஆர் அவைலபிள். இதில் எனக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர் டேட்டா மட்டும் எடுக்கணும் அப்படின்னா ஐ கேன் செலக்ட் ஆன் திஸ், ஐ கேன் கோ அப் டு திஸ் செகண்ட் செமஸ்டர், ரைட். ஸோ ஐ கேன் செலக்ட் அப் டு திஸ் செகண்ட் செமஸ்டர், காப்பி, and I can create one sheet, I can paste it here. அது மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி தனியாக வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா இதில் ஹைடாக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, நிறைய டேட்டா ஹைடாக இருக்குது. இப்போ ஒன்றுக்கா போய் நான் வந்து இப்படி மாற்றலாம். இப்போ பாருங்கள், இந்த இதுக்கு போய் நான் இப்படி டபுள் கிளிக் பண்ணேன்னா, இது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், இதை டபுள் கிளிக் பண்ணேன்னா ஐ கேன் ஷோ திஸ். ஒன்றுக்கா போய் மாற்றுறோம். இப்போ நம்பர் ஆஃப் காலம்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் சேர்ந்து அட்ட ஸ்ட்ரெச்சில் நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரே ஒரு ஸ்ட்ரோக்லேயே நம்ம வந்து ப்ராப்பர் அலைன்மெண்ட் கொடுத்துடலாம். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, எல்லா காலம்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் காலம் எந்த காலம்லனாலும் ஓகே, ஏதாவது ஒரு காலமில் கிளிக் ஆன் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் மேக் எவ்ரி திங் ஓகே. இப்போ இதில் பாருங்களேன், அங்கே என்னென்ன டேட்டாலாம் ஹைட் பண்ணி வச்சுருந்தானோ அந்த டேட்டாவும் சேர்ந்து தான் காப்பியாக இருக்குது. ப்ளீஸ் கீப் இட் இன் மைண்ட். அங்கே செமஸ்டர் ஐடி நான் இது பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாமே இங்கே வந்து ஹைடானதும் சேர்ந்து தான் வந்திருக்கு. நான் செலக்ட் பண்ணதே ஸ்டூடெண்ட்லேருந்து தான் காப்பி பண்ணேன். அதனால் இதுக்கு முன்னாடி இந்த காலம் நமக்கு வரலை. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செமஸ்டர் நேமுக்கு முன்னாடி செமஸ்டர் ஐடி வந்து நம்ம ஹைட் பண்ணி வச்சுருந்தோம். தட் ஆல்சோ கம்மிங் ஹியர். ஸோ இந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, இப்போது நான் இதை எப்படி நான் செலக்ட் பண்ணேன், ஐம் கிவிங் எஸ்கேப் ஓவர் ஹியர், ரைட். இப்போ இதில் நான் எப்படி செலக்ட் பண்ணேன், ஃபஸ்ட் ஷார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் செமஸ்டர் மட்டும் எடுத்தேன். இப்போ 7th செமஸ்டர் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த 7th செமஸ்டர் எங்கே இருக்குதுன்னு நான் தேடி கண்டுபிடிச்சி அதில் கரெக்டாக நான் செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ அங்கே நம்ம மிஸ்டேக் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது டேட்டா வந்து 287 rows தான். இதே 1000 rows இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணி எடுக்கிறது நமக்கு கஷ்டம். அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can select on this, right. ஸோ இங்கே இருக்கிற எல்லா டேப் இருக்குல்ல, எல்லா டிக் மார்க்ஸ் இருக்குல்ல, எல்லா டிக் மார்க்ஸையும் எடுத்து விட்டுட்டு நமக்கு என்ன செமஸ்டர் வேணுமோ அந்த டிக் மார்க் மட்டும் நான் கொடுக்கலாம். இப்போ நான் 7th செமஸ்டர் மட்டும் கொடுத்துருக்கிறேன். கொடுத்து ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 7th செமஸ்டரில் இருக்கிற டேட்டா மட்டும் வரும். இங்கே ரோ நம்பர்ஸ் பாருங்கள், கலர் ஹஸ் பீன் சேஞ்ச். இதுக்கு முன்னாடி நமக்கு கலர் வந்து எதுவுமே இல்லை, நார்மல் கலரில் ரோ நம்பர்ஸ் இருந்தது. அந்த ரோ நம்பர்ஸோட டேட்டாஸ் கரஸ்பாண்டிங் டேட்டாஸ் இருந்தது. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், 7th செமஸ்டர் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். Automatically the row colors changed and it is not starting with the continuous numbers. So 7th semester 178th row la start ஆகுது. It is ending on 232. சரிங்களா? ஸோ அது மட்டும் நமக்கு இப்போ செலக்ட் ஆகிருக்கு. இப்போ இதை மட்டும் நான் காப்பி பண்ணிவிட்டு I can copy only this. So this is easy for me. இதை மட்டும் நான் காப்பி பண்ணிவிட்டு I can create another sheet. So in this sheet I can copy down. ஓகே, இப்போ நான் ஒரே ஸ்ட்ரோக்கில் இதை வந்து நான் அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 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 காலம்ஸை பூராத்தையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஐ கேன் டபுள் கிளிக் ஆன் இட். ஓகே, ஸோ இது மாதிரி வந்துடும், ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி வரல. ஏன் ஸ்டூடெண்ட் ஐடி வரல? ஏர்லியராக நம்ம என்ன பண்ணியிருந்தோம், we have shorted only. இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், we have selected certain range based on some condition. ஸோ அதனால என்ன இருக்குதோ, நம்ம என்ன செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறோமோ அது மட்டும்தான் அங்கே காப்பி ஆகும். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? இதில் நம்ம ஹைட் பண்ணி வச்சுருந்ததும் சேர்ந்து காப்பி ஆச்சு. ஆனால் இதில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணதெல்லாம் நமக்கு வரல. நம்ம என்ன ரேஞ்ச் செலக்ட் பண்ணியிருந்தோமோ அந்த ரேஞ்சில் இருக்கிற டேட்டாஸ் மட்டும்தான் வந்திருக்கு. புரியுதுங்களா? சரி, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வித் ஒன்லி ஒன் செட் ஆஃப் அனாலிசிஸ். அதாவது ஒரு செமஸ்டர் நேமை மட்டும் வச்சுட்டு பண்ணுற அனாலிசிஸ். ஓகேங்களா? இது நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேட்டா இருக்கு இல்லையா, இந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சை நான் மூவ் பண்ணணும்னா ஃபில்டர் எடுத்து விட்டேன்னா எனக்கு மூவ் ஆயிரும், ரைட். ஃபில்டர் எடுத்து விட்டேன்னா எனக்கு மூவ் ஆயிரும். அகெயின் நான் ஃபில்டர் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபில்டர் கிரியேட் ஆகும். இப்போது ஐ வாண்ட் டு ஹேவ் ஒன்லி வித் ரிஜிஸ்டர் நம்பர். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டூடெண்ட் நேம்
ஐ வாண்ட் டு ஹேவ் இட் வித் ரெஜிஸ்டர் நம்பர்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி போகும்போது இதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எல்லா ரெஜிஸ்டர் நம்பரும் காட்டும். ஃப்ரம் த ஃபஸ்ட் இயர் டு த ஃபைனல் இயர் ஆல் த ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் வில் பி ஷோன் ஹியர். ஸோ அதுக்கு பதிலாக ஐ கேன் கோ வித் சார்ட் ஆல்சோ ஆர் ஐ கேன் கோ வித் செலெக்ஷன் ஆப்ஷன் ஆல்சோ. இந்த செலெக்ஷன் ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு எந்த ரெஜிஸ்டர் நம்பருக்கு வேணுமோ அந்த பர்டிகுலர் ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தேன் அப்படின்னா அது மட்டும் வரும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து 7th செமஸ்டரும் 8th செமஸ்டரும் லாஸ்ட் அகடமிக் இயரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த டேட்டா மட்டும் வரும். ஓகே ரைட். ஸோ இது மாதிரி நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் இந்த ஷார்ட் பண்ண இந்த மாதிரி எனக்கு வேணாம் அப்படின்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டு இப்போ கரண்ட் செமஸ்டரில் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்ருக்காங்க எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்ருக்காங்க எல்லா இயர்லேயும் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து கரண்ட் செமஸ்டரோட பாயிண்ட்டு. 0 கொடுத்துருந்தா கரண்ட் செமஸ்டர் கிடையாது, 1 கொடுத்துருந்தா கரண்ட் செமஸ்டர். அது நாங்கள் கோடிங் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அதுபடி பார்க்க போகும்போது இந்த கரண்ட் செமஸ்டர் கிளிக் பண்ணி 0 or 1 இருக்குது இந்த செலக்ட் ஆல் ரிமூவ் பண்ணிவிட்டு 1 மட்டும் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கும் 2nd செமஸ்டர் 4th செமஸ்டர் 6th செமஸ்டர் 8th செமஸ்டர் கிடைக்கும். ஸோ இந்த டேட்டா வந்து இப்போ கரண்டில் யார் யாரெல்லாம் படிச்சுட்ருக்காங்க, கரண்ட் செமஸ்டரில் யார் யாரெல்லாம் என்ரோல்டு, யார் யாரெல்லாம் படிச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான டேட்டா. இதே இது ப்ரீவியஸ் செமஸ்டர் வேணும் அப்படின்னா இதே அகடமிக் இயரில் ப்ரீவியஸ் செமஸ்டர், அதாவது இது வந்து ஈவன் செமஸ்டர் ஆர்ட் செமஸ்டர் டேட்டா வேணும் அப்படின்னா இதே பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துட்டு 1 ரிமூவ் பண்ணிட்டீங்க 0 மட்டும் வச்சுக்கிறீங்க அப்படின்னா யூ வில் கெட் தி ப்ரீவியஸ் செமஸ்டர் ஆர்ட் செமஸ்டர் டேட்டா கிடச்சிடும். ஆர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா கிடச்சிடும். இதை நான் காப்பி பண்ணி இன்னொரு ஷீட்டில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் டூயிங் the data analysis, one way of doing this data analysis. ஓகே ஒரு பெரிய பிக்சர் வேணும் அப்படிங்கிறதுனால இதை எடுத்து நான் காமிச்சிருக்கேன். சரி இப்போ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகி எனக்கு என்ன கேட்குது, சேவ், டோன்ட் சேவ், கேன்சல்னு கேட்குது. இப்போ நான் சேவ் கொடுத்தேன்னா நான் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கேனோ அது பூரா சேர்ந்து சேவ் ஆகிடும். ஷீட் 1 கிரியேட் பண்ணியிருக்கிறேன், ஷீட் 2 கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் வில் பி ஆடட் அண்ட் சேவ்டு. டோன்ட் சேவ் கொடுத்துட்டேன்னா என்னோட ஒரிஜினல் டேட்டா வில் பி சேவ். மை ஒரிஜினல் டேட்டா வில் பி சேவ். ஓகே நவ் கம்மிங் டு திஸ் எக்ஸல் பேசிக்ஸ். Now coming to this Excel basics, I want to tell you only one thing. So I am removing this chart table, right? I am removing this chart table. Now I want to short this. I want to short this data, right? So I want to short this data based on the alphabetical order of the student. Alphabetical order of the student. So alphabetical order of the student நான் பண்ணணும் அப்படின்னா அருண் முதல்ல வரணும், ரைட்? அதுக்கப்புறம் கார்த்திகேயன் வரணும், அப்புறம் நந்தினி வரணும். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் நான் வந்து மாற்றணும். ஸோ இப்போ இந்த ஆர்டரை நான் மாற்றணும் அப்படின்னா எல்லாத்தையும் திரும்ப என்ட்ரி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் செலக்ட் ஆன் ஆல் தீஸ் திங்ஸ். என்ன ரேஞ்ச் இருக்கோ அதை நான் செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த செலக்ட் பண்ண டேட்டாவுக்கு ஐ கேன் கோ ஃபார் ஷார்ட்டிங் ஆப்ஷன். ஸோ ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இந்த டயலாக் பாக்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா மை டேட்டா ஹெட்டர்ஸ் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இது செலக்ட் ஆன உடனே இந்த ஹெட்டர் ரோ விட்டுரும். அப்படி இல்லாமல் இந்த இதையும் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதையும் சேர்த்து எடுத்துக்கும். அதை வந்து டேட்டாவாக எடுத்துக்கும், டேட்டா ஹெட்டராக எடுத்துக்காது. ஸோ நமக்கு டேட்டா ஹெட்டர் வேணும். ஸோ ஐ ஹவ் கிரியேட்டட் த டேட்டா ஹெட்டர், ரைட்? ஸோ டேட்டா ஹெட்டர் கிரியேட் பண்ணிவிட்டு ஷார்ட் பை கேட்குது. இப்போ ஷார்ட் பை எதை வச்சு நான் ஷார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம ஷார்ட் பண்ணலாம், அதாவது அந்த ஹெட்டரில் காலம் ஹெட்டரில் எந்த காலம் வச்சுனாலும் நம்ம ஷார்ட் பண்ணலாம். ஐ வாண்ட் டு கோ வித் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஏ டு இசட் அப்படின்னா ஏலேருந்து இசட் வரைக்கும் போகும். இதே நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இசட் டு ஏவும் கேட்கும். அப்படின்னா இசட்லேருந்து ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுக்கும். அதே மாதிரி இங்கே வேல்யூஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. அதை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து ஷார்ட் பண்ணலாம். இல்லை செல்லோட கலரை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணலாம், ஃபாண்ட்டை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணலாம், இல்லை செல்லுக்கு ஒரு ஐக்கான் கொடுத்துருந்தோம்னா அதை பேஸ் பண்ணியும் நம்ம ஷார்ட் பண்ணலாம். மேஜர்லி வி வில் யூஸ் த வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் ஷார்ட் பண்ணுவோம். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஐ ஹவ் கிவன் ஓகே, ரைட்? ஸோ ஐ ஹவ் கிவன் ஓகே ஃபார் திஸ். Now what happened? So it has been changed to the names of the alphabetical names of the student. So serial number மாறிடுச்சு. முதல்ல நம்ம 1 வந்து கார்த்திகேயனுக்கு கொடுத்துருந்தோம். இப்போ சீரியல் நம்பர் மாறிடுச்சு. No worry about it, I can change this.
இப்போ இங்கே சீரியல் நம்பர் மாறி இருக்குனாலும் கரஸ்பாண்டிங் டேட்டா இங்கே கரெக்டாக மாறி இருக்கும். ஸோ அருண் ஸ்கோர் பண்ண மார்க்கு தான் இங்கே வந்திருக்கும். இந்த ஒரு காலம் மட்டும் ஷார்ட் ஆகிருக்காது, அவங்களோட என்டையர் டேட்டாவும் சேர்ந்து ஷார்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ அருணோட கரஸ்பாண்டிங் ஸ்டூடெண்ட் ஆவரேஜ் தான் இங்கே வந்திருக்கு. சரி, இப்போ 1 2 3 4 5 இதை நான் மாற்றிக்கிட்டேன். சரி, ஆனால் கிராஃபை பாருங்கள், கிராஃப் என்ன ஆயிடுச்சு? இட் ஹஸ் பீன் சேஞ்ச்டு. கார்த்திகேயனோட பர்ஃபார்மன்ஸு நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனால் இங்கே வந்திருக்கிறது யாரோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், 98 99 100 97. ஸோ இந்த கிராஃபில் சேஞ்சஸ், கரஸ்பாண்டிங் சேஞ்சஸ் நடக்காது. இங்கே டேட்டாவில் நடக்கும், பட் கிராஃபில் கரஸ்பாண்டிங் சேஞ்சஸ் நடக்காது. இந்த கிராஃபுக்கு நம்ம என்ன டேட்டா இன்புட் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, இதை நம்ம கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வி ஹவ் கிவன் டு தி ஃபஸ்ட் 2. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 2 டேட்டா என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல தான் கிராஃப் வரும். ஸோ ஏர்லியர் என்ன இருந்தது, கார்த்திகேயனோட டேட்டா இருந்தது, இப்போ அருணோட டேட்டா இருக்குது. ஆட்டோமேட்டிக்கலி இட் சேஞ்ச் டு தி அருண் டேட்டா. புரிஞ்சிச்சுங்களா? ஸோ அப்போ அருணோட டேட்டாக்கு தகுந்தாப்புல நமக்கு இங்கே மாறிடுச்சு. சரி, இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனை நான் ரிமூவ் பண்ணி விட்றேன். ஏன்னா ஏர்லியர் கேஸில் ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு நார்மல் ஃபாலோ அப் இருந்தது, அதனால ட்ரெண்ட் லைன் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ ஃபாலோ அப் இல்லை. ஓகே, பட் தெர் வில் பி நோ சேஞ்சஸ் ஓவர் இயர். ஏன் இந்த இதில் சேஞ்சஸ் வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேட்டா ரேஞ்சுக்கு தான் நம்ம இந்த கால்குலேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டா ரேஞ்சோட ஆர்டரை தான் நம்ம இப்போ மாற்றிருக்கோம், ரைட்? ஸோ ஆர்டர் மாற்றினால கால்குலேஷன்ஸ் மாற போகிறது இல்லை. ஸோ அதனால அது மாறலை, ரைட்? ஸோ இந்த டேட்டாவில் எந்த சேஞ்சஸும் வராது. ஆனால் இந்த கிராஃபில் சேஞ்சஸ் வரும். ஏன்னா ரேஞ்ச் நம்ம செலக்ட் பண்ணது அந்த ரேஞ்ச், அதுக்கு தகுந்தாப்புல இங்கே நீங்கள் இதையும் மாற்றிக்கணும். இது வந்து யாரோட பர்ஃபார்மன்ஸ்? இட் இஸ் நாட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி கார்த்திகேயன், இட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி அருண். ஓகே, ரைட்டுங்களா? லைக் திஸ் வே we can do all the analysis, right? Okay, I think already I have taken almost 10 to 15 minutes. So total 4 videos put together, it will come around 1 hour 30 minutes or something. So further I don't want to explain any of the basics here because Excel is endless. அதாவது எக்ஸல் வந்து ஒரு கடல். ஸோ அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா எண்ட்லெஸ் நிறையா இருக்குது. எல்லாத்தையும் கவர் பண்ணோம்னா we need a course எவ்ரிடே ஒரு 30 மினிட்ஸ்னு வச்சோம்னா மினிமம் we need 50 periods like that. ஸோ அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு இனிஷியேஷன் கொடுத்துருக்குறேன். இந்த பேசிஸை நீங்கள் பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு உங்களுக்கு ரிசோர்ஸஸ் வேணும்னா யூடியூப்பில் ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது, ரைட்? ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது. யூடியூப்பில் போயிட்டு எக்ஸல் பேசிக்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே நிறையா வீடியோஸ் வரும். அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். டுட்டோரியல் பாயிண்ட்னு ஒரு பாப்புலரான வெப்சைட் இருக்குது. ஸோ நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு எக்ஸல் ப்ளஸ் டுட்டோரியல் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா, I am typing on it here so that you can understand. Tutorial point plus Excel basics அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ அவங்களோட வெப்சைட்டில் இருந்து யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிருக்காங்க. மேபி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வீடியோஸ் ஆர் அவைலபிள், ரைட்? ஸோ அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா யூ கேன் பிகம் எக்ஸ்பர்ட் இன் எக்ஸல். Okay, I have given only the basics. For further exploration you can refer this YouTube video. Go to the YouTube videos, then type on this, right? Type on this in the search box and you will get hundreds of videos, right? You can learn the Excel easily. Okay, thank you very much for your patience listening, right? So you will be having questions based on this lecture videos. Quiz questions will be there. You have to answer that quiz questions to get the certificate, right? All the best for your examinations, all the best for your future academic life and personal life. Thank you very much. Personally, I thank my Kachodi and my colleagues for supporting me for creating these videos, especially my coordinators Thangam and Sharmila madam for giving me this opportunity, giving me facilities to record this video and all. Thank you very much. Thank you for your participations. Thank you very much.